ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, அஞ்சலி சிவராமன், ஹரிதுஹரன், சரண்யா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது வர்ஷா பரத். அவங்க தான் அந்த படத்தை எகிரிருக்காங்க. படத்துக்கான ஐஎன் பிளே கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜில். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சப்தம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆதி நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன் நடிச்சிருக்காங்க. லைலா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அறிவழகன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் விடக்கூடிய சிகரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டீசல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா துல்யா ரவி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சண்முகம் முத்துசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா அனுபமா நடிச்சிருக்காங்க. லால் பசுபதி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மாரி செல்வராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.